திமுக தான் மிகவும் பலமாக ஆளுங்கட்சியாக வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் காசு கொடுத்து சொல்ல வச்சிருக்கிறாங்க போல தெரியுது. இந்த மாதிரி வேற வழி இல்லை. இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ திமுகவை மூடு விழா கொண்டாடுறதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இலவு காத்த கிளியாவே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நடக்கும், ஏதாவது அதிசயம் நடந்துறாதா, அடுத்தது இன்ப நிதியாவது வந்து பண்ணிடுவாரா? எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் வந்து அதில் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து ஒரு 50 வருஷம் பைத்தியமாக இருக்கிறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட் வந்து வச்சு ஒரு முதலமைச்சரை தாக்குறதோ, இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சி தொடர்ந்து இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சு, நீ எடுத்து பேசினா மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு செயலை தான் பார்க்குறோம். அதை பற்றி நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு தான் மூத்த வழக்கறிஞர் அவர்களோட நம்ம கலந்துரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக இப்போ ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து மிக கடுமையாக வார்த்தையில் வந்து திட்டியிருக்கிறாரு. அதுவும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் வந்து 107 எம்எல்ஏ கேண்டிடேட் பேரையும் சொல்லிட்டா நான் அரசியலை விட்டு விலகிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாக இவங்கெல்லாம் வந்து அவங்களா பேசுறது கிடையாது. இதெல்லாம் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க நிறைய பேர். இந்த யூடியூபுக்கு மற்ற இடத்துக்கு வந்து இவங்கெல்லாம் எழுதி கொடுத்தது தான், ஸ்கிரிப்டை தான் பேசுகிறாங்க இவங்க. ஏன்னா இப்போ இவருக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்து திடீர்னு இப்படிலாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இது வந்து அவருக்கு நெகட்டிவ்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. ஒரு உதாரணத்துக்கு, யாருன்னே தெரியாது, பேரே தெரியாத ஒருத்தவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை தூக்கி கொடுத்து நீ நெல்லுப்பான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அவரை எம்எல்ஏ ஆக்கி ஓகே அடுத்து வந்திருக்கிறாருன்னா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இதே இவங்க கட்சியில் உள்ளவங்க நல்லா ஞாபகம் இருக்கும், ஏன்னா பொட்டி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு இன்னொருத்தவங்க சொன்னால், இப்போ தாவேக்காலையோ இல்லை வேற யாரோ ஒருத்தவங்க வந்து ரைட்டுங்க ஞாபகம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நகைச்சுவையாக சொல்லப்போனால் இவங்க கட்சியில் உள்ளவங்கெல்லாம் வந்து எல்லாமே பெரிய ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஓகே, அவங்களுக்கு என்ன, யார்கிட்ட எவ்வளோ காசு வாங்கணும், யார்கிட்ட என்னென்ன பண்ணோம் அப்படின்றது வேணால் ஞாபகம் இருக்குமே தவிர ஒரு திட்டத்தை பற்றி சொல்ல தெரியுதா? ஒன்றுமே தெரியாது. இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க பொதுச் செயலாளர் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, நம்ம கம்ப ராமாயணத்தை எழுதியது சேக்கிலார் அப்படின்னு. அதுலயே இருக்கு, அதே தெரியல. கம்பர் எழுதிய ராமாயணம்னு அதையவே தெரியாத சேக்கிலார்னு சொன்ன ஒரு மேதையோட ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டவர், பொதுச் செயலாளர் ஏற்றுக்கிட்டவர் தான் அந்த கூட்டணி. அதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் கடைசி புத்தகம் எது சார் படிச்சீங்க? கடைசி புத்தகம் படித்தேன், ஆனால் என்ன படித்தேன் யாருக்கு தெரியும்? அதுக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இவர் அரசியலை விட்டே விலகிடுறேன்னா இதெல்லாம் என்ன? ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து நம்மளை யாரும் கூப்பிடல அப்படின்றனால பப்ளிசிட்டிக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டாலே. அதான் சார், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்கள் 100 சீட்டு வாங்கினா வேண்டாம், ஒரு 20 சீட்டு வாங்கினா வேண்டாம், ஒரு 10 சீட்டு வாங்கினா போதும், நான் வந்து இந்த அரசியல் பேசுறதே நிறுத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் சொன்னார். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செயலாக தான் நான் இதை பார்க்குறேன். அதுவும் மிக முக்கியமாக வந்து செல்லூர் ராஜ் அவர்கள் கூட இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த தாவேக்கா ஆட்சியெலாம் வந்து நிலைக்காது, இதெல்லாம் வந்து நீடிக்காது அப்படின்னு. இப்போ என்னென்னா, திமுக அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்சல் அப்படின்னே நான் பார்க்குறேன். ஒரே மாதிரி பேசுகிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, 6 மாசத்துல ஸ்டாலின் ஆட்சி திருப்பி வரும் ஸ்டாலின் ஆட்சி. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப கேவலமான ஒரு பேச்சு. அது அப்படி எதுக்கு அவதூறு எதுக்கு பேசணும்? ஓகே, அவதூறுன்றது எப்படின்னா, இவங்களை தூக்கி வெளியே தள்ளிடுவோம், நாங்கள் திருப்பி உள்ளே வர்றோம், எப்படி சேருவீங்க, எப்படி பண்ணுவீங்க, யார் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பா? இவர் ஏடிஎம்கேவோட ஆதரவோட திமுக ஆட்சி அமைக்கிற போற மாதிரி ஒரு ஜோசியக்கார மாதிரி. இதெல்லாம் கூட பரவாயில்ல, நம்மால் மோடி எங்கள் டேடி அவரு வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி 6 மாசத்துல ஸ்டாலின் நினைச்சா தாவேக்கா ஆட்சி கிடையாது. அப்ப இவர் இருக்கிறதே அதிமுக, இவருக்கெல்லாம் வந்து மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அதாவது இப்போ இதில் வந்து மாற்றி திமுக அதிமுக ராஜேந்திர பாலாஜி என்ன பேசுகிறாரு, நீங்கள் வந்து இவருக்கு கோபம் வந்துடும், ஸ்டாலினுக்கு கோபம் வந்ததுன்னா இந்த ஆட்சி இருக்காது. என்னையா, ஒரு அமைச்சராக இருந்த ஒரு ஆள் இப்படி வந்து மாண்பு இல்லாமல் பேசலாமா? அது பேசுறதுக்குன்னு ஒரு பண்பு இருக்கணும். ஓகே, இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்படிலாம் மாற்றி பேசுகிறனால எனக்கு தெரிஞ்சு ஜோசப் விஜய் அவர்களுடைய புகழ் வந்து ஓங்கிக்கிட்டு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த இடத்துலையுமே குறையவே இல்லை. இவங்க அவதூறு பேச மேலே. இதே மாதிரி தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மக்களே, இதே மாதிரி தான் எம்ஜிஆரையும் திட்டினாங்க திமுக காரங்க, கண்ணாமனான்னு திட்டினாங்க. அவங்க ஒரு எல்லை மீறி போய்
ஒரு காலத்தில் அவரை சார்ந்த மக்களை எல்லாம் அடித்தாங்க. ஓகே, அடித்து கலாடா பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள்லாம் அடடா இந்த மாதிரி ஆளுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி திமுக விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த மாதிரி ஆகுது. ஏன்னா திமுக பேச்சாளர்லாம் பாருங்கள், அவன் அந்த ஆள் இந்த ஆள் அந்த மகன் இந்த மகன் எல்லாமே அவன் பாருங்கள் எதை பேசினாலும் இதை தான் பேசுவானுங்க. அவங்க தரம் எப்படியோ அதே மாதிரி வரும். நீங்கள் கூட பாருங்களேன், ஒரு சில இடங்களில் கமெண்ட்லாம் கூட இப்படி தான் வரும். அவனே இவனே அந்த மகனே இந்த மகனேன்னு போட்டு கண்ணாமனு கழிப்பான். எல்லாமே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் சேம் டு யூ அப்படின்னு சொல்லிடு. அப்படி தான் அவங்கள இதுலேயும் மிக முக்கியமாக சார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் டிவி பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட எப்போவாவது டிவி பார்த்தாருன்னா அவர் எந்திரிச்சு வந்து பேட்டி கொடுப்பாருன்னு உடனே இன்னைக்கு ஒரு பேட்டியை கொடுத்துட்டாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு, விஜய் மாதிரி எல்லாமே இந்த சினிமா கூத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் அதே மாதிரி என்ன நினச்சி அரசியலுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. அரசியல்லையும் சினிமா தான் இதுன்னு. அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க பொதுச் செயலாளராக இருந்தவங்களாம் எங்கேருந்து வந்தவங்க? இப்போ இவர் தவண்டு போனார்ல, தவண்டு போகும்போது அதுலேயும் அதை வந்து அவர் பெருந்தன்மையாக சொல்லியிருக்காருல, பெரியவங்கள்ட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம்னா போய் அங்கே டமால்னு விழணும். தவண்டில் போனாரு. அதான் செங்கோட்டையன் அவர்களோட சொன்னாரு, நான் கூட யாரா அது இத்தச்சோட உருவம் கால் கடியில் வருதுன்னு டம்முன்னு விலகுனேன். அப்ப பார்த்தா இந்த ஆள் உள்ள போய்கிட்டு இருக்கிறாப்புல பாம்பு மாதிரி அப்படின்னு. அதாவது அதிமுக மாதிரி ஒரு மோசமான கட்சி அம்மையார் ஜெயலலிதா வந்து எவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அடிமைகளெல்லாம் அடிமையாக வச்சுருந்தது காரணம் இவங்களெல்லாம் வெளியே விட்டா இப்படி தான் உளறிக்கிட்டே தெரியும் சொல்லி. அதோட அன்புமணி இவங்க இதெல்லாம் டயர் நக்கின்னே சொன்னாரு. உண்மைதான். ஏன்னா அப்படி தானே இருந்தாங்க, அவங்க அப்படி தானே இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு தலைவன் கிடையாது இவங்களுக்கு. யார் தடியெடுத்தவங்களாம் தண்டல்கார மாதிரி. இப்போ அதிமுக தலைமை யாருன்னு இவங்களுக்கு தெரியல. அதனால ஆளுக்கு ஒன்று பேசிக்கிட்டே அலைகிறாங்க மாற்றி. இதுக்கு நடுவில் அந்த சிவி சண்முகம் அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியாது. அதுக்கடுத்து வேலுமணி அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியாது. இவங்கெல்லாம் எப்போ வேணாலும் ஒரு கட்சி தாவலில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்று திமுகவுக்கு தாவுவாங்க, அப்படிலாம் தாவேக்காவுக்கு போயிடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கால இன்னமே இந்த மாதிரி அதிமுக கோஷ்டிகளை பேசின கோஷ்டியெல்லாம் உள்ள சேர்த்தா தாவேக்காவும் இல்லை இப்படி போய்கிட்டே இருந்தாங்கன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கோட்டை முன்னாடி இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு பாதி கோட்டையாக மாறிடுச்சு. இப்போ மீதி பாதி தான் இருக்குது. அதுவும் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி கோட்டை விட்டாங்க. அவள் கோட்டை விட்டது தான். அது திருப்பி வந்து ஒரு 3வது இடத்துல இருக்கிற அதிமுக நாளைக்கு 4-5ன்னு தேடணும் போல தெரியுது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தாவேக்காவுக்கு வந்து சின்னம் பார்த்து வரல ஓட்டு. ஓகே, ஏன் ஈவன் சீமானு கூட சின்னம் பார்த்து வரல. மற்ற எல்லா கட்சிக்கும் சின்னம் பார்த்து வந்தது. ஒன்றும் இல்லை, ரெட்டலையே இல்லை. இவருக்கு எவ்வளோ ஓட்டு விடணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடிக்கு ஒன்றும் கிடையாது. இல்லாமல் ஒரு தைரியமாக அவர் வந்து ரெட்டலையே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க கேஸ் போடுறாங்க, இதெல்லாம் ரெட்டையிலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவருக்கு உதயசூரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படின்னா எல்லாம் வந்து கிழிஞ்சு போயிடும். ஓட்டு 4 சீட்டு கூட வாங்க மாட்டாங்க. இல்லை நான் என்ன மாறுபடுறேன்னா, ரெட்டலையும் கொடுத்து உதயசூரியனும் கொடுத்து 2 பேரும் ஜெயிக்கலையே. கிட்டத்தட்ட அது வந்து அடுத்தடுத்து வர்றது. இப்போ வந்து ஒரு சில நிறைய பேர் அவங்க மனசில் பச்சை குத்தி வைப்பானுங்க. எப்படின்னா, நான் வந்து உதயசூரியனுக்கு தான் போடுவேன். ஏன்னா எனக்கே வந்து எங்கள் அப்பா அவர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன்னா உதயசூரியனை தவிர யாருக்கும் ஓட்டு போடக்கூடாதுப்பா, சத்தியம் போடு அப்படின்னு அப்படி வாங்கி தான் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தது. இப்போ இனிமேலாம் வந்து அதெல்லாம் கிடையாது. அது மன்னராட்சியில் என்ட்ரானதுக்கப்புறம் அதில் இப்போ இதே இல்லையே. இப்போ அடுத்த வர தலைமுறையிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. சின்ன பசங்க அவங்க அப்பாட்டையே எடுத்து பேசுவான். ஸோ இவங்க வந்து பழைய ஆட்கள் வந்து இன்னும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன ஒரே ஒரு இதுனா சார், காங்கிரஸும் அதிமுகவும் தண்டக போடுது. மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறாரு, கழுது தெரிஞ்சு கட்டரம்பையானது தான் வந்து அதிமுக அப்படின்னு அது எதிர் விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது, அதிமுக அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குதுன்னே நான் சொல்லுவேன். எல்லாம் வரிசையில் வர்றாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் காங்கிரஸ் கூட மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தாவேக்கானால. இவங்க கீழே போகிறதுக்கு தான் அதிகமான ஒரு அந்த கிராஃபை பார்த்தாலே தெரியும். மெதுவாக கொஞ்சமாக கீழே போய்கிட்டு தான் இருக்காங்க. மக்களோட செல்வாக்கும் அப்படி தான். ஒன்று இந்த மாதிரி என்னென்னா, ஒரு 10 பேரை விட்டு வேணால் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் போடுவாங்க. கமெண்ட் போட்டு அவனை திட்டுறது. இல்லை அதுக்கு ஆள் வேணுமே, ஆளே இல்லையே. இல்லை அதெல்லாம் வந்து பணம் நிறையா இருக்குல்ல, பணம் வச்சு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. இப்போ வந்து கூட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இவன் கட்சிக்காரனை வர்றான் கூட்டத்துக்கு, ஒருத்தனும் கிடையாது. யார் வருவாங்க? அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மற்ற வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதை கொடுத்தா கூட்டம் கூடும், இல்லைன்னா கூட்டமே கூடாது. அதிமுகவில் விளம்பரத்தில் கூட பார்த்தீங்கன்னா
ஒரு பாட்டி இங்கே வந்து பேசியிருக்கோம், அதே பாட்டி அந்த விளம்பரத்துலேயும் வந்து பேசியிருக்கோம். இதை பார்க்கும்போது என்னென்னா காசு கொடுத்து கூப்பிட்டு உணர்வு இல்லாத ஒரு கூட்டமாக தான் வந்து வச்சுருந்துருக்குறாங்க. வேறு வழியே இல்லை, இப்படி தான் ஓட்டணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க கம்பெனியை நல்லா கேட்டுங்க, அவங்க கம்பெனியை திமுகன்ற ஒரு கம்பெனி, அதிமுகன்ற ஒரு கம்பெனி, 2 கம்பெனி இப்படி போட்டி போட்டுக்கிட்டு அப்படியே வரும். நாளைக்கு வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு நிறைய கொலாபரேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேரும், இந்த 2 கம்பெனி ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதிமுக ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு சார். ஆனால் திமுகவில் ராசா அவர்களை சொல்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவனே இவனே இந்த ஆட்சி ஒளிஞ்சிரும், அது வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக பார்க்குறாங்களா? ஃபேமஸ் ஆகிறதுக்கு நீங்கள் பேப்பரில் போடணும், நாளைக்கு தினத்தந்தி பேப்பரில், தினமலரில் வரணும், அதே மாதிரி டிவி நியூஸ் சேனலில் வரணும், யூடியூப்பில் எடுத்து போடணும். மரண செய்தி கூட தான் வருது. அதுக்காக நீங்கள் யாரையும் சாக சொல்கிறீங்க, நீங்கள் வேறு. அப்படி இல்லை, அவங்க வந்து எதையாவது ஒரு கண்டென்ட்டை எதையாவது பண்ணணும்னு உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது ஒரு 10-20 கண்டென்ட் வச்சுக்குவாங்க, எழுதிக்குவாங்க. எழுதிட்டு எதை பேசலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அதில் இதை பேசு அதை பேசு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது தான் இவங்க வேலையை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆராசாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்சிக்கிடையே ஒரு பிளவு வர்றதுக்கு உண்டான வேலையை அதை ஆரம்பிச்சு விடுறது. அதாவது இந்த தீப்பொறி மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு தீப்பொறியை போடுறது, எல்லாம் எரிஞ்சு வெறிஞ்சு நல்லா நாசமாக போகட்டும். இல்லை, அது ஆராசா ஒரு குறிப்பாக வந்து எடுத்து பேசுறது திருமாவளவன் அவர்களை தான் டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆமாம், மற்றவங்கள யாரும் சொல்லலை. ரொம்ப அதிகமாக கம்யூனிஸ்டுக்கு மற்றவங்களாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் வைகோ வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இல்லை, வைகோ ஆதரவு தெரிவித்தார், ஆனால் திமுக கழுவுன்னு கழுவியில் விட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி வேறு வழி இல்லை. இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ திமுகவை மூடு விழா கொண்டாடுறதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இவங்களையும் வந்து நாவடக்கம் வேணும். திமுக அதிமுகவில் உள்ளவங்களுக்கு வந்து நாவடக்கம் இல்லாமல் இந்த மாதிரி அவதூறு பேச 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 இன்னும் அடுத்த பை எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட அதிகப்படியான ஓட்டு தான் வந்து விஜய் கிடைக்கிற மாதிரி தெரியுது எனக்கு இல்லை. இப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப வெளிநாட்டில் முடிசூடா இளவரசரை வந்து கொண்டாட போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமாம், திமுக வந்து ஆட்சியில் இருக்கிற மாதிரியே நீங்கள் சொல்கிறீங்க. முடிசூடா இளவரசர், அதான் இளவரசராவது ஒன்றாது, அதாவது அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு கிடையாது, ஆட்சிக்கு நீ சூடவே முடியாது, நான் கட்சிக்கு சொல்றேன். இவங்க வந்து இன்னும் மனசுல அதே மாதிரி எண்ணம் தான் இருக்கு. ரெண்டாவது ஏதோ ஒரு இது ஒரு குரூர புத்தி இல்லையா? நம்ம ஆட்சியை வந்து பீஸ்ஃபுல்லா ஆள விடாம நடுவில் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து எதிர்கட்சிங்கிற ஒரு பதவியா? இல்ல, ஒரு சில பேருக்கு வந்து அது ஒரு மனநோய் மாதிரி இல்லையா? அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில வரல. அடடா நம்ம திருப்பி திமுக வருது 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 வருதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுலேயும் பறிபோயிருமோங்கிற ஒரு பயமா இருக்குமோ? பயம் கிடையாது, குருட்டு நம்பிக்கையெல்லாம் இருக்கிறாங்க. பயம் யாருக்குன்னா பெரிய ஆட்களுக்கு. இப்போ கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்குலாம் தெரியும், அடடா நம்ம கீழே போயிட்டோம், நமக்கு மரியாதை இல்லை. ஏன்னா போகும்போதே தெரியுதா, போனால் அவர் முதலமைச்சர் விஜய் போனால் கூட்டம் கூடுது, இவங்க ஆளை வச்சு காசை கொடுத்து கூட்டத்தை கூட்ட வேண்டியிருக்கு. ஸோ அதுலேயே அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், முதலே தெரிஞ்சிருக்கும். பட் சும்மா ஒரு எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தூக்கி விடுவாங்க, ரைட் ஆனால் சூப்பர்ண்ணே நம்ம தானே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்களும் அப்படியே ஆஹா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதில் நிறைய சர்வேலாம் என்ன சொல்லுச்சுன்னா திமுக தான் மிகவும் பலமாக ஆளுங்கட்சியாக வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் காசு கொடுத்து சொல்ல வச்சிருக்கிறாங்க போல தெரியுது. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் ஏடிஎம்கே பற்றி பேசுனால நம்ம வந்து மிஸ் பண்ணிடாமல் அதை வந்து இது பண்ணணும். அதிமுகவுடைய பயங்கர விசுவாசியாகவும் பாக்யராஜ் வந்து ரொம்ப, அதாவது அரசியல் வாரிசா சினிமா வாரிசா அவரை வந்து அவரே சொல்லிக்கிட்டாரு. எம்ஜிஆரும் சொன்னதா சொல்லுவாங்க. இப்போ இறந்ததுக்கு ஏதாவது அதிமுகலேருந்து என்ன பண்ணாங்க? அவங்க கட்சியிலேருந்து போய் ஏதாவது செஞ்சாங்களா? ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்களா? அதுக்கு புகழாரம் ஏதாவது சூட்டினாங்களா? ஒன்றுமே கிடையாது. ஸோ ட்விட்டரில் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க சார், அது அவங்க அட்மின் போட்டிருப்பாங்க, இவங்க போட்டிருக்க மாட்டாங்க. அட்மின் அதை போட்டு வேணால் போட்டிருப்பாங்களே தவிர ஒன்று அதெல்லாம் வந்து இவங்க எதுவுமே செய்யலை. ஸோ இவங்க கிட்டத்தட்ட அந்த மூடுற ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க மெதுவாக. அவங்களுக்கு இருக்கிற பதட்டத்தில் என்ன செய்கிறது ஏன்னா ஒரு சில வாய்ப்புகள் வந்தால் கூட அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஒரு சேவை செய்கிறதுக்கோ கட்சியை வளர்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் கூட. ரவி மரியா அவர்லாம் வந்து அதிமுகலேருந்து விலகி தாவேகா பக்கம் போயிட்டாரு. இப்போ அதிமுக அப்படிங்கிற கூடாரம் வந்து வேகமாக காலி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய இடங்கள்ல மாவட்ட செயலாளர்களே பயப்படுறாங்க, இனி இந்த கட்சியில் இருந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு அந்த கட்சி அப்படிங்கிறது தான் பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் திமுக தொண்டர்களுக்கும் இந்த இது இருக்குது. ஏன்னா திமுக தொண்டர்கள் பாருங்கள் இவ்வளோ, ஆனால் திமுக தொண்டர்கள் மாதிரி ஒரு ரொம்ப விசுவாசிகளை உழைப்பாளிகளை நீங்கள் எதுலேயுமே பார்க்க முடியாது.
அவ்வளோ ஒரு தங்கமான ஆட்கள் எல்லாருமே. என்ன ஒன்றுனா அவங்களுக்கு வந்து என்ன துன்பம் வந்தாலும் நான் அதிலேயே தான் இருப்பேன்னு அப்படியே இலவு காத்த கிளியாவே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நடக்கும், ஏதாவது அதிசயம் நடந்துராதா, அடுத்தது இன்ப நிதியாவது வந்து பண்ணிடுவாரா, நிலநடுக்கம் இது வருமோ அது தெரியாது. அதான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னும். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவில் இருக்க தொண்டர்கள் வந்து மாறினாதான் அவங்க வாழ்க்கை உருப்படும். எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் வந்து அதில் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து ஒரு 50 வருஷம் பைத்தியமா இருக்கிறாங்க. டக்குன்னு நம்மளால மாறிட முடியாது. இல்லை நீங்கள் அது வந்து நீங்கள் நாகரிக கருதி அப்படி சொல்லிட வேண்டாம். என்னன்னா அது வந்து உண்மையிலே அது விசுவாசிகள், எனக்கு தெரிஞ்சு திமுக விசுவாசிகள் மாதிரி வேற எந்த இடத்துலையும் விசுவாசிகள் கிடையவே கிடையாது. கொள்கைக்கு இல்லை, குடும்பத்துக்கு. ஆமாம், குடும்பத்துக்கு ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மெஸ்மரைஸ் பண்ணி வந்தால் ஏதோ நடக்குது. இதில் விட கூத்து என்னன்னா, இந்த ஒரு 40 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தான் வந்து அதிகமான இந்த படிப்பறிவு வந்துச்சாமா. அதுக்கு முன்னாடி படிப்பறிவே கிடையாதான், மொழியே கிடையாதாம்மா, தமிழ்ன்ற ஒரு மொழியே கிடையாதாம்மா. இப்படி தான் பேசிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து வளங்கள் அதிகமாக இருந்ததே இங்கே தான். பாதி மலையை வந்து சொட்டையடிச்சு விட்டுட்டு கேரளாவிலேருந்து இன்றைக்கி நிறைய குப்பைகளை கொண்டாந்து தமிழ்நாட்டில் கொட்டிட்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரத்தோட எல்லா இயக்கங்களும் வந்து போட்டாச்சு. ஆனால் என் தீர்வு மட்டும் இல்லை. இன்றைக்கி புதுசாக என்ன பண்ணுறான், ஆந்திராவிலேருந்தும் கொண்டாந்து கொட்டுறான். ஆனால் என்ன செஞ்சாங்க அப்படிங்கன்னா பாதி மலையை காலி பண்ணது தான் உண்மை. தேசப்பற்றுன்றது 1% கூட கிடையாது இந்த திமுக அந்த டீமுக்கு. தேசப்பற்று கிடையாது, ஒன்லி ஃபேமிலி பற்று. அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும், குடும்பப்பற்று தான் இருக்க தவிர தேசப்பற்றுன்றது மருந்து கூட இல்லை. அப்படி இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதிர்பார்த்து என்ன பண்ணுறது, மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். சூடான விவாதம் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த விவாதத்தில் இப்போ நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விவாதங்களும் கோபங்களும் வந்திருக்கலாம். அது தார்மீகமாக தெரியப்படுத்துங்க. ஒருமையில் பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு தாழ்ந்த ஒரு மனப்பான்மையை வந்து உருவாக்கி தரும். அதனால் அந்த மாதிரி ஒரு செயலை தவிர்த்து தார்மீகமாக கமெண்ட்டுக்கு வாங்க, நம்ம நிறையா பதில்கள் உரையாடலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.